சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக இந்த தடவையும் 2வது முறை ஆட்சி அமைக்கணும் என்று அயராது முயற்சிட்டு வராங்க. ஆனால் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவங்க டெபாசிட் கூட வாங்குவாங்களா அப்படின்றது சந்தேகம்தான். மேலும் திமுகவை கண்டிப்பாக மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க எனவும், அவங்களுக்கு இனிமே ஆதரவு கிடையாது, அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை, அதனால தான் இந்த நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கு எனவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ராஜினாமா கடிதத்தை கண்டிப்பாக ஆளுநர் ஆர்.என். ரவியிடமே ஒப்படைக்க வேண்டும். ஸ்டாலின் அவரோட பதவியிலிருந்து விலகுவார் என்று எடப்பாடி பழனிசாமி, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கண்டிப்பாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதிமுக செஞ்ச நலத்திட்ட உதவிகளை கூட திமுக அவர்கள் ஒன்றுமே செய்யலை. இதனால் கண்டிப்பாக திமுக ஆட்சியை இந்த தடவை ஒழிச்சு காட்டணும். கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்யும் வரை நம்ம இந்த போராட்டத்தை நடத்தணும். அவரோட ராஜினாமா கடிதத்தை ஆர்.என். ரவியிடமே கொடுக்கும் வரை நம்ம இந்த போராட்டத்தை நடத்தணும்னு மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் 200 தொகுதிகளிலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாரு. அதை எடப்பாடி பழனிசாமியான அவர் நேரடியாக சொல்லியிருந்தார். ஆனால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் அவரோட ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும் வரை நம்ம போராடுவோம். மேலும் மக்களிடம் போய் சொல்லுங்கள், அவங்க இது வரைக்கும் கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலை, அவரை சிறையில் அடைக்கும் வரை நம்ம போராட்டம் நடத்த வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக ஒரு பேசும் பொருளாக தான் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பணம் ஒரு முக்கியமான வேலையை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. அனைவருக்கும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறதாகவும், ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இளம் தலைமுறையினர் ஓட்டு இந்த தடவை நிறைய வரப்போகுது. அதனால் எப்படி வேணாலும் தேர்தல் களம் மாறும், ஓட்டுகள் எப்படி வேணாலும் செதறும். அது மட்டும் இல்லாமல் தாவேகா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்ய போகிறாரு. அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சார்னா கண்டிப்பாக திமுக டெபாசிட் கூட வாங்காது, திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துடும் என்று சொல்லப்பட்டு வருது. ஒருவேளை தாவேகா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா திமுக ஆட்சி இப்போவே களையப்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. கூண்டோடு அனைத்து அமைச்சர்களும் சேர்ந்து திமுகவை கலைச்சிடுவாங்க என பேசப்பட்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.